ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1907வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்தில் இருக்கிறோம். இப்பொழுது அதிலே கிருஷ்ணாவதாரத்தில் மிகவும் ஈடுபட்டு 6 திருமொழிகளிலே அவர் அனுபவத்தை சொல்லி இருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய 6 திருமொழிகளில் இந்த முதல் இதற்கு முன்பாக 2 திருமொழிகளே ராமனை பற்றி பாடியவர். அடுத்த 6 திருமொழிகளிலே கிருஷ்ணனை பற்றி பாடுகிறார். அவ்வளவு ஈடுபாடு கிருஷ்ணாவதாரத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கு. அந்த 7ஆம் திருமொழி, அதிலே 7ஆம் திருமொழி பாசுரங்களின் 4ஆம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இவனுக்கு, அதாவது கண்ணன் எம்பெருமானுக்கு முன் பிறந்தவனாகிய பலராமன் இதுபோல் செய்து அறியேன் என்கிறாள் ஒரு ஆய்ச்சி. ஆய்ச்சியர்கள் எல்லாம் கண்ணன் இந்த குறும்பு செய்கிறான், அதை செய்கிறான், என் வீட்டில் வெண்ணெய் திருடி விட்டான், தயிர் திருடி விட்டான், நெய் திருடி விட்டான் என்று மாற்றி மாற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். சென்ற பாசுரத்திலே இவளும் அசோதை பிராட்டியும் கூட அவளுடைய பங்குக்கு குறை சொல்லி முறையிட்டாள். அப்போது என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அந்த ஒரு ஆய்ச்சி, இவன் பற்றி இருக்கட்டும், இவங்க அண்ணன் பலராமன், அவன் இவனுக்கு அண்ணன், ஆனால் அவன் இப்படி செய்தே பார்த்ததில்லை நான் என்று சொல்கிறாள். முன்பாடலிலே அசோதை பிராட்டி கீழே வீட்டு பெண்ணுக்கு பதில் கூறுவது போலே எல்லோரையும் நோக்கி தானும் இழந்தபடியை கூறிவிட்டாள். அதனை கேட்ட கீழே வீட்டு பெண் தனக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இல்லாமையாலே வாயில் வந்தபடி கண்ணனை பழித்து பலராமனை கொண்டாடி இனி ஒருவரும் இங்கிருந்து நிம்மதியாக உயிர் வாழ வழி இல்லை என்று சொல்லி வெறுத்து கொள்ளும்பல் செய்தியை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். பாசுரத்தை பார்க்கலாம். மை நம்பு வேல் கண் நல்லாள், மை நம்பு வேல் கண் நல்லாள், முன்னம் பெற்ற வளைவண்ண நல் மாமேனி. மை நம்பு வேல் கண் நல்லாள், முன்னம் பெற்ற வளைவண்ண நல் மாமேனி. தன்னம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது, அவன் இவை செய்தறியான். பொய் நம்பி புள்ளுவன் கள்வம் பொதி அறை போகின்றவா தவழ்ந்திட்டு. பொய் நம்பி, யார் இவனை பற்றி சொல்கிறாள், இவன் பொய் நம்பி புள்ளுவன் கள்வம் பொதி அறை போகின்றவா தவழ்ந்திட்டு. இந்நம்பி நம்பியா ஆய்ச்சியர்க்கு உயர்வில்லை, என் செய்கேனோ. இந்நம்பி நம்பியா, இந்த நம்பியை நம்பி நாம் இங்கே இருக்க முடியுமா? இவனுக்கு கீழே இங்கே இந்த நாட்டிலே வாழ முடியுமா? ஆய்ச்சியர்களுக்கு உயர்வில்லை என்று சொல்லி நான் என்ன செய்வேன் என்று சொல்கிறாள் அந்த ஆய்ச்சி என்பதாக திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். மை நம்பு வேல் கண் நல்லாள், முன்னம் பெற்ற வளைவண்ண நல் மாமேனி. தன்னம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது, அவன் இவை செய்தறியான். பொய் நம்பி புள்ளுவன் கள்வம் பொதியறை போகின்றவா தவழ்ந்திட்டு. இந்நம்பி நம்பியா ஆய்ச்சற்கு உய்வில்லை, என் செய்கேனோ. நம்பியா என்றால் நம்பியாக, அது இடை குறைந்து வந்திருக்கிறது. நம்பு என்றால் விரும்புகிற அல்லது விரும்பி அணிகின்ற என்று பொருள். வளை, சங்கு வளை. புள்ளுவம் என்றால் கபடம். அவனை பற்றி 3 செய்திகள் சொல்கிறாள். பொய் நம்பி, அவன் பொய்யிலே உருவெடுத்தவன். புள்ளுவன், கபடம் நிறைந்தவன். கள்வம் பொதியறை, திருட்டு என்பதற்கு ஒரு ஒரு இடம் இருந்தால், ஒரு பெட்டி இருந்தால் அது இவன்தான். இவன் முழுக்க திருட்டு என்பதை சொல்கிறாள். புள்ளுவம் கபடம். பொதியறை, பொதிந்த அறை, அதாவது களவுக்கு ஒரு கொள்கலமாயிருந்த கண்ணன் என்பது இந்த அருஞ்சொற்பொருள். இனி இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம். மை நம்பு வேல் கண் நல்லாள், முன்னம் பெற்ற மை பூசிய வேல் போன்ற கண்களை உடைய
மன்னிக்க வேண்டும். ஆன்ம குணங்களை உடைய தேவகி பிராட்டி பெற்ற, இங்கே வேல் கண் நல்லாள் என்று தேவகி பிராட்டியை சொல்லப்பட்டிருக்கிறது. வளைவண்ண நல் மாமேனி தன் நம்பியும் இங்கு வளர்ந்தது. சங்கு போன்ற வெண்ணிறத்து அழகிய மேம்பட்ட நம்பி மூத்த பிரானாகிய பலராமனும் இந்த ஆய்ப்பாடியிலே வளர்ந்ததுண்டு. இவர்கள் இருவருமே இங்கேதான் வளர்ந்திருக்கிறார்கள். அவன் இவை செய்து அறியான். அவன், அந்த பலராமன், இப்படிப்பட்ட குறும்புகளை, இப்படிப்பட்ட தீம்புகளை செய்தவன் அல்லன். பொய் நம்பி, பொய்யால் நிறைந்தவன், புள்ளுவன், வஞ்சகரின் தலைவன், கள்வம் பொதியறை, களவுக்கு ஒரு கொள்கலமாகிய கண்ணன், போகின்றவா தவழ்ந்து கொண்டு போகின்ற திறத்தை பாருங்கள். நம்பியா இந்த உயர்ந்த பிள்ளையும் ஒரு நற்குணம் நிறைந்தவனா? ஆய்ச்சியர்க்கு உய்வில்லை. இடைச்சியர்கள் இனி இன்னலின்றி வாழ்வதற்கு இந்த திருவாய்ப்பாடியிலே வழியில்லை, இடமில்லை. என் செய்கேன்? தனித்து நான் என்ன செய்ய வல்லேன்? நான் எப்படி இங்கே பிழைப்பேன் என்கிறாள் அந்த ஆய்ச்சி. மைபூசிய வேல் போன்ற கண்களை உடையவளாய் ஆன்ம குணங்களை உடைய ரோகிணியானவள் பெற்ற சங்கு போல வெண்ணிறமுடைய சிறந்த திருமேனியை உடைய பலராமனும் முன்பு திருவாய்ப்பாடியில் வளர்ந்ததுண்டு. அந்த பலராமன் இப்படிப்பட்ட தீம்புகளை, குறும்புகளை செய்ததில்லை. பொய்யே வடிவெடுத்தவனாய், வஞ்சகனாய், கள்ளத்தனத்திற்கு ஒரு கொள்கலமாய் இருப்பவனான கண்ணபிரான் தான் ஒரு பாவமும் அறியாதவன் போல தவள் நடை கற்று போகிறபடி என்னே. இந்த நம்பி இப்படி தீம்பில் குறையற்றவனாயிருப்பதால் இங்கே இந்த திருவாய்ப்பாடியில் இடைச்சிகளுக்கு இன்னலின்றி பிழைக்க வழி இல்லை. நான் என் செய்வேன்? என்ன செய்ய வல்லேனோ என்கிறாள். நம்பி மூத்த பிரானை, பலராமனை நம்பி மூத்த பிரான் என்று சொல்வது வழக்கம். அப்படி நம்பி மூத்த பிரானை புகழ்ந்து கொண்டு கண்ணபிரானை பழித்து பேசுகிற ஒரு ஆய்ச்சியினுடைய பாசுரமாய் செல்கிறது இந்த திருமொழி, இந்த பாசுரம். முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் என்று பெரியாழ்வார் கூறுவார். வெள்ளி பெருமலை குட்டன், வெண்மையான மலை போன்றவன் இந்த பலராமன். முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் என்பார். வெள்ளிவலேர் என்று இந்த கண்ணனுக்கு முன் பிறந்தவனான பலராமனும் இந்த திருவாய்ப்பாடியில் வளர்ந்ததுண்டு. அவன் இப்படி இங்கு விளையாடி திரியும் போது நாங்கள் இப்படி பாடுபட்டதில்லை. சூது, வஞ்சனை, கள்வம் ஒன்றும் அறியாதவன் அவன். இந்த கண்ணபிரானோ மெய்கலவாத பொய் உரைகளில் சிறந்தவன். கடைகிற போதே பிடித்து இவர்கள் வெண்ணியை எங்கே வைப்பார்களோ என்று அடியொற்றி பின்னாடியே சென்று கண்டுபிடித்து வைத்திருப்பான். அப்படி திரிவான். எங்கே வைப்பார்கள், அதை திருட வேண்டும் என்று திரிவான். களவு என்னும் பொருளை வைப்பதற்கு பாங்கான பாத்திரமாய், களவுக்கு இலக்கணமாய் இருப்பவன் அவன். களவுகளை வேண்டியபடி செய்துவிட்டு இக்குழந்தை இந்த காரியம் செய்யுமோ என்று ஒருவரும் நம்ப முடியாதபடி தவள் நடை பயில்கிறபடியை என்னவென்று சொல்லுவேன். இவன் இப்படி சூதும் வஞ்சகமும் கள்வமும் மிக்கவனாக இந்த ஊரில் இடைச்சிகளுக்கு வாழ வழியில்லை. இவன் கீழே இந்த சேரியில் எப்படி குடியிருப்பேன் என்கிறாள் அந்த ஆய்ச்சி. நல்லாள் பெற்ற, எம்பெருமானால் நியமிக்கப்பட்ட யோகனித்திரை எனப்படும் மாயை நந்தகோபருடைய குலத்தில் இருந்த வசுதேவ பத்தினியான ரோகிணியின் வயிற்றில் இருந்த வாயு ரூபமான 6 மாதத்து கர்ப்பத்தை கலைத்துவிட்டு வசுதேவருடைய மற்றொரு பத்தினியான தேவகியின் வயிற்றில் இருந்த ஆதிசேஷ அம்சமான கர்ப்பத்தை கொண்டு போய் அந்த ரோகிணியின் வயிற்றில் சேர்த்தது. இப்படி அந்த மாயை சேர்த்துவிட, இப்படி வசுதேவ பத்தினிகளுள் தேவகியின் கர்ப்பத்தில் 7வது கருவாக 6 மாசமும் ரோகிணியின் கர்ப்பத்தில் மற்றொரு 6 மாசமும் இருந்து பலராமன் பிறந்தனன் என்று இதிகாசம் கூறுகிறது. ஆகவே மைநம்பு வேட்கண் நல்லாள் என்றது தேவகியை என்றும் சொல்லலாம், ரோகிணியை என்றும் சொல்லலாம். மை நம்பு கண், மையை விரும்பி இருக்கின்ற கண்களை உடையவள் என்றும் கூட பொருள் சொல்லலாம். வளை வண்ண நன்மேனி, பலராமன் ஆதிசேஷனுடைய அம்சமாதலால் சங்கு போல வெளுத்த நிறத்தவனாயிருப்பான். வளை வண்ண, சங்கு வளையலை போன்ற வண்ணமுடைய பலராமன். வளை கொண்ட வண்ணத்தன் பின்தோன்றல் என்றார்
முன்னும் சொல்லியிருக்கிறார். வெள்ளி பெருமலை குட்டன் என்றார் பெரியாழ்வார். நம்பியும் சம்பிரதாயத்தில் பலராமனுக்கு நம்பி மூத்தபிரான் என்று பெயர். தன் நம்பியும் என்றதை நம்பிதன் நம்பியும் என்று அன்வைத்துக் கொள்ளலாம். முதல் நம்பி கண்ணபிரானை சொல்லி இரண்டாம் நம்பி பலராமனை இங்கே சொல்லப்படுகிறது. நம்பியா என்றது நம்பியாக என்பதனுடைய எடை குறைந்து வந்திருக்கிறது. நிரபேட்சனான இவனாக இவ்வூரில் இடைச்சிகளுக்கு உஜ்ஜீவிக்க விறகில்லை என்பது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான உரை. இப்படி இவன் இருப்பதனாலே இந்த ஊரிலே திருவாய்ப்பாடியிலே இடைச்சிகள் வாழ வழியில்லை என்பதாகும். இவனாக என்றது இப்படி தீம்பிலே குறையற்றவனாக இருக்கை. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தியினுடைய உரை பார்க்கலாம். மை நம்பு வேல் கண் நல்லாள் முன்னம் பெற்ற மை பூசப்பட்ட வேல் போன்று கண்ணின் கருமையும் பெருமையும் கூர்மையும் ஒளியும் இருக்கிற அதனையும் கடந்த ஆன்ம குணத்தை உடைய ரோகிணி பெற்ற வளைவண்ண நல் மாமேனி தன் நம்பியும் இங்கு வளர்ந்தது. அவன் இவை செய்தறியான். நம்பி மூத்தபிரான் ஆகிய பலராமன் சங்கு போன்ற வெள்ளை நிறத்தை உடையவன், சேட்டை ஏதும் செய்யாத குறையற்ற பண்பினன் அல்லவா? அவன் முன்னர் இங்கு விளையாடி திரிந்த போது நாங்கள் இதுபோல துன்பப்பட்டதே இல்லை. பொய் நம்பி பொய்யால் குறைவற்றிருக்கவன் இவன். புள்ளுவன் கண்ணி வைத்து வலை போட்டு பறவைகளை பிடிப்பவரை போல கடைகிற போது தொடங்கி இவர்கள் எங்கே கொண்டு போய் சேமித்து வைப்பார்களோ என்று அடிச்சுவடனை மனம் கொண்டு திரிபவன் ஆகினான் இந்த கண்ணபிரான். கள்வம் பொதியறை திருட்டுத்தனத்தையே தனியாக இட்டு வைப்பதற்குரிய ஒரு பாத்திரம் இவன். போகின்றவா தவழ்ந்திட்டு இவ்வளவையும் இந்த களவையும் செய்துவிட்டு தான் இதனோடு எந்த தொடர்பும் இல்லாதவனைப் போல தவழ்ந்து நிற்பான். நம்பியா ஆய்ச்சியர் குய்வெல்லை. எதனையும் விரும்பாத இவன் இப்படி இருக்கவே இந்த ஊரில் இடைச்சியர் வாழ வழியேதும் இல்லை. என் செய்கேனோ. இப்படிப்பட்ட இவர்கள் கீழே இவர்களுடைய நந்தகோபன் தானே தலைவன் அந்த ஆய்ப்பாட்டிக்கு, அதற்கப்புறம் கண்ணன் தானே வரப்போகிறான். இப்படிப்பட்ட இவர்கள் கீழே இந்த ஊரிலே நான் எப்படி இன்னலின்றி குடியிருந்து வாழவல்லேன் என்கிறாள் அந்த இடைச்சி. அற்புதமான ஒரு பாசுரம், வெறுப்பால் விளைந்த ஒரு பாசுரம் எனலாம். மீண்டும் ஒருவரை இந்த பாசுரத்தை அன்வைக்கலாம். மை நம்பு வேல் கண் நல்லாள் முன்னம் பெற்ற வளைவண்ண நல் மாமேனி தன் நம்பியும் இங்கு வளர்ந்தது. அவன் இவை செய்தறியான். பொய் நம்பி புள்ளுவன் கள்வம் பொதியறை போகின்றவா தவழ்ந்திட்டு நம்பியா ஆய்ச்சியர்க்கு உய்வில்லை. என் செய்கேனோ என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணனம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சியம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெரு மன்னர், பரம காருணிகர், ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.